ஹலோ நண்பா, நம்ம வீட்டுக்கு 3 பேஸ் சர்வீஸ் ஒயர் அண்ட் கேபிள் எந்த ஸ்கொயர் எம்எம் ஒயரை செலக்ட் பண்ணலாம், அது எப்படி அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற சர்வீஸ் ஒயர் அலுமினியம் ஒயர் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் எம்எம் இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணாக்கா அந்த ஒயர் தங்கக்கூடிய ஆம்ஸ் ரேட்டிங் கிடச்சிரும். அலுமினியம் கேபிளாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் எம்எம் இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணாக்கா அந்த கேபிள் தாங்கக்கூடிய ஆம்ஸ் ரேட்டிங் கிடச்சிரும். அப்புறம் ஒயருக்கு 6 ஸ்கொயர் எம்எம் வரைக்கும் இன்ட்டு 6 6 ஸ்கொயர் எம்எம் மேலே இன்ட்டு 5 கேபிளுக்கு ஸ்கொயர் எம்எம் இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணால் அது தாங்கக்கூடிய ஆம்ஸ் ரேட்டிங் கிடச்சிரும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் 10,000 வாட்ஸ் லோடு யூஸ் பண்ணுறாங்க வச்சுப்போம். இந்த 10,000 வாட்ஸ் எவ்வளோ ஆம்ஸ் ரேட்டிங் எடுக்குது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 3 பேஸ் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா P/√3 V cos pi efficiency I = 10,000/517.521 என்ற நம்பரால் நம்ம டிவைட் பண்ணாக்கா 19.322 என்ற ஆம்ஸ் ரேட்டிங் கிடைக்குது. கிடைச்ச இந்த ஆம்ஸ் ரேட்டிங்கை 1.25 ஃபியூச்சர் லோட் ஆம்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணாக்கா 24.153 என்ற ஆம்ஸ் ரேட்டிங் கிடைக்கும். 10,000 வாட்ஸ் லோடு யூஸ் பண்ணுற ஒரு வீட்டில் ஃபுல் லோட் ஆம்ஸ் எவ்வளோ வருதுன்னா 24 ஆம்ஸ் வருது. இதுக்கு எந்த ஸ்கொயர் எம்எம் ஒயரை நம்ம செலக்ட் பண்ணலாம்? 6 ஸ்கொயர் எம்எம் அலுமினியம் ஒயர் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு வீட்டோட லோடை பொறுத்தும் அது இருக்கக்கூடிய ஆம்ஸ் ரேட்டிங்கை பொறுத்தும் என்ன ஸ்கொயர் எம்எம் ஒயரை செலக்ட் பண்ணலாம்ன்றது நீங்களே கால்குலேட் பண்ணலாம். 8000 வாட்ஸ் வரைக்கும் 4 ஸ்கொயர் அலுமினியம் ஒயர் பயன்படுத்தலாம். 8000 13,000 6 ஸ்கொயர் எம்எம், 13,000 18,000 10 ஸ்கொயர் எம்எம், 18,000 27,000 16 ஸ்கொயர் எம்எம் பயன்படுத்தலாம். 25,000 வாட்ஸ் வரைக்கும் 16 ஸ்கொயர் எம்எம் 4 கோர் அலுமினியம் கேபிள் பயன்படுத்தலாம். 25,000 35,000 25 ஸ்கொயர் எம்எம், 35,000 55,000 35 ஸ்கொயர் எம்எம் பயன்படுத்தலாம். காப்பர் ஒயருக்கு 9,000 வாட்ஸ்க்கு 4 ஸ்கொயர் எம்எம், 9,000 14,000 6 ஸ்கொயர் எம்எம், 14,000 19,000 10 ஸ்கொயர் எம்எம், 19,000 28,000 16 ஸ்கொயர் எம்எம் பயன்படுத்தலாம். காப்பர் கேபிளுக்கு இந்த வாட்ஸ் ரேட்டிங் வரை யூஸ் பண்ணலாம்.